மினிட்ஸ் மிஸ்ட்ரி இந்த சேனலை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான சேனல். இந்த சேனலுக்கு எக்கச்சக்கமான ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன் சொல்லலாம். இன்னைக்கு வரைக்கும் 570 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த சேனலுக்கு மொத்தம் 2.42 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இந்த சேனலில் 2 பிரதர்ஸ் சேர்ந்து நடத்தின்னு இருக்கிறது நம்மளுக்கு தெரியும். இவங்க பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கம்யூனிட்டி டேப்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட்ல பார்த்தீங்கன்னா மேட் பிரதர்ஸ்ன்ற ஒரு புது சேனலுக்கான அப்டேட் தந்திருந்தாங்க. அந்த சேனலோட லிங்கையும் அவங்க அந்த போஸ்ட்ல ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்ட்டை பார்க்கும்போது கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த போஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாங்க. அந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயும் நியூ சேனலை பற்றி சொல்லியிருந்தாங்க. அப்படி அவங்க சொல்லும்போது ஒரே மாதிரி வீடியோஸ் போட்டு ஆடியன்ஸ்க்கு ரொம்ப போர் அடிச்சு போயிருக்கோம்னோ, ஸோ ஏதாவது புதுசாக பண்ணணும்னு யோசிக்கும் போது தான் இந்த மேட் பிரதர்ஸ் சேனலை பற்றின ஐடியா தோணுச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க அந்த சேனலில் ஹியூமர், எமோஷன், கிரேசி அண்ட் மேட்னஸ் சம்மந்தமாக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதை கேட்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா மினிட்ஸ் மிஸ்ட்ரி மாதிரி அதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சேனல் வரும்போது யாருக்கு தான் பிடிக்காது. ஆனாலும் மைண்டில் ஒரு கொஸ்டின் ஓடினு தான் இருந்துச்சு. மினிட்ஸ் மிஸ்ட்ரி சேனலே நல்லா போயின்னு இருக்கும்போது எதுக்கு இந்த மேட் பிரதர்ஸ் சேனல்ன்ற கொஸ்டின் தான் அது. ஒருவேளை புது சேனல் ஓப்பன் பண்ணணுன்ற காரணத்தை தாண்டியும் வேற ஏதாவது காரணம் இருக்க சான்சஸ் இருக்கான்னு தோணுச்சு. ஸோ அப்படி யோசிக்கும் போது இது காரணமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் பர்சனலாக கெஸ் பண்ண சில விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது முழுக்க என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். நார்மலாக பார்த்தீங்கன்னா யூடியூப்ல 2 வகையான யூடியூபர்ஸ் இருப்பாங்க. ஒரு டைப் ஃபேஸ் காமிச்சு வீடியோஸ் போடுறவங்க, நம்ம மதன் கௌரி மாதிரி. இன்னொரு டைப் ஜஸ்ட் கிளிப்ஸ் இல்லைனா ஃபோட்டோஸ் போட்டு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்து வீடியோஸ் போடுறவங்க, நம்ம மினிட்ஸ் மிஸ்ட்ரி சேனல் மாதிரி. இந்த 2 டைப்ஸில் பார்த்தீங்கன்னா முதல் டைப், அதாவது மதன் கௌரி மாதிரி எந்த ஒரு ஃபோட்டோ இல்லை கிளிப்ஸ் யூஸ் பண்ணாமல் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறவங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் யூடியூப் சைட்லேருந்து வரதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. நம்ம மினிட்ஸ் மிஸ்ட்ரி சேனல் மாதிரி வீடியோ கிளிப்ஸ் யூஸ் பண்ணி வீடியோஸ் பண்ணுறவங்களுக்கு யூடியூப் சைட்லேருந்து ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. சரி, ப்ராப்ளம்னு சொல்றியா, அது என்ன மாதிரியான ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா அதுதான் காப்பிரைட் ஸ்ட்ரைக் ப்ராப்ளம். ஏன்னா நம்ம போடுற வீடியோஸில் யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு கிளிப் காப்பிரைட்ஸ் கீழே வந்துச்சுன்னா அந்த சேனலுக்கு காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. சரி, இதுக்கும் மினிட்ஸ் மிஸ்ட்ரி சேனலுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டிங்கன்னா, மினிட்ஸ் மிஸ்ட்ரி சேனலும் இந்த மாதிரியான காப்பிரைட்ஸ் ப்ராப்ளமை சந்திச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்றது தான் பல யூடியூபர்ஸோட ஒப்பீனியன். இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியாது. மினிட்ஸ் மிஸ்ட்ரி சேனலும் இதை பற்றி எந்த விஷயத்தையும் ரிவீல் பண்ணதில்லை. வீடியோ கிளிப்ஸ்லாம் சேனல் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்ற கேள்வி கூட அவங்க தந்த பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சில வெப்சைட் மூலமா கிளிப்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறோம்னு சொன்னாங்க. இவங்களே ஒரு வீடியோவில் நாங்கள் நிறைய வீடியோஸ் சேனல்லேருந்து டெலீட் பண்ணியிருக்கோன்னு கூட சொல்லியிருக்காங்க. மேபி காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம்னால கூட அவங்க அந்த வீடியோஸ்லாம் சேனல்லேருந்து டெலீட் பண்ணியிருக்க சான்சஸ் இருக்குது. இதை ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்னால எப்போ வேணாலும் சேனலை யூடியூப் டெர்மினேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி மில்லியன் கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருந்த சேனல்ஸை கூட ஏன் எதுக்குன்னு கேட்காம டெர்மினேட் பண்ணியிருக்காங்க யூடியூப். ஸோ அப்படி சேனல் டெர்மினேட் ஆயிடுச்சுன்னா இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸை தக்க வச்சுக்கிறதுக்காக இந்த புது சேனலை மினிட்ஸ் மிஸ்ட்ரி ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.